ஹலோ ஆல் வெல்கம் டு டைலரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோட சேனலில் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கப்புறம் மை ஒர்க்கிங் விளாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் டெய்லரிங் டுட்டோரியல்ஸ் ஆகட்டும், பேட்டர்ன் கட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்மளோட வீடியோஸில் சேனலில் ஒன் பை ஒன்னாக வரும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற டவுட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் இதை வந்து கட் பண்ணி வச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டம் ஒர்க்கிங் விளாக் ப்ளஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கற்றுட்ருக்கீங்க, இப்போ வந்து நான் சுடி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா பார்த்துக்கலாம். இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு கேட்டுகிட்டே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ அப்படிங்கும்போது யாருக்கு மோட்டிவேஷனல், யாரை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் டெய்லரிங் சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய போர்டு வச்சுருக்காங்க. நான் எங்கிட்டயுமே நிறைய பேர் வந்து டெய்லரிங் சொல்லிக் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு தலைவலி வேலை அப்படின்னு நினச்சி நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும். சும்மா வந்து நம்ம ஒர்க்கை பார்த்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை உட்காந்து பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது கரெக்டாக தான் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அந்த நாலேஜ் ஃபுல்லாக கெயின் பண்ணணும். பண்ணாமல் வெளியே போகும்போது அது வந்து நமக்கு ஒரு பேட் மார்க்காக போயிடும். அதனால நான் அதை வந்து பண்ணாமல் இருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது அவங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்னா, பேருக்கு கிளாஸ்க்கு வருவாங்க, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வருவாங்க. சில பேர் இன்ட்ரெஸ்ட்டோட வருவாங்க, பாதியிலேயே கழண்டு போயிருவாங்க. ஸோ எனக்கே அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதனால நான் கொஞ்ச நாள் கிளாஸ் எடுக்காமல் இருந்தேன். இப்போ வந்து நெறைய பேர் கேட்கறதுனால, ஸோ ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நெறையாலாம் இல்ல. ஜஸ்ட் 1 ஆர் 2 பீப்பிள வந்து வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு, ஏன்னா வந்து நெறைய பேர உட்கார வச்சோம்னா நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறனால, 1, 2 பேர தான் நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணிட்டுருக்கும்போது, எனக்கு தோணுன ஐடியா தான் இது. என்னன்னா, நெறைய பேர் வந்து இப்ப கிளாஸ்க்கு போவாங்க. இப்ப நான் யார கேட்டு பாருங்க, உங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அதில ஒருத்தர் வந்து கண்டிப்பா டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இப்ப நீங்க அத ஒர்க் பண்றீங்களான்னா, இல்லைங்க நான் பண்றதில்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு தெப்பேன், எனக்கு மட்டும் தெச்சுக்குவேன். ஆனா வெளியலாம் தெச்சு குடுக்குறதில்ல அப்படிம்பாங்க. அடுத்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நான் தைக்கிறேங்க, ஆனா ஃபால்ட் வந்துகிட்டே இருக்குங்க, இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது இன்னொன்னு வந்து தைக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா வந்து இத வச்சு என்னங்க பண்றது? நம்மள யாருங்க நம்ம வீடு தேடி வந்து ப்ளவுஸ் குடுப்பாங்க? இப்படி ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம டெய்லரிங் ஃபீல்டுல இப்படியெல்லாம் வேலைவாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து வீடியோவுல போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாவே நெறைய வேலைவாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து திருப்பூர், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கார்மெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து கார்மெண்ட்ஸ்ல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இந்த பக்கம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை அந்த சைட்ல கூட நெறைய கார்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நெறைய பேர் யூனிட் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சாவே போதும். ஏன்னா, அங்க போடுறது ஒரு ஒரு லைன் மட்டும் தான் போடுவாங்க. இப்போ ஒரு சைடு அடிக்கிறாங்கன்னா, அந்த ஒரு சைடு ஷோல்டர் மட்டும் அடிப்பாங்க. கை மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. இல்ல பாக்கெட் மட்டும் வைப்பாங்க. இல்ல பட்டன் ப பிளேஸ் பண்றது மட்டும் வைப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஒரே ஆள முடிக்க மாட்டாங்க. கார்மெண்ட்ஸ் அப்படின்னு போம்போது, டெய்லரிங் யூனிட் அப்படின்னு போம்போது, எல்லாத்தையுமே ஒரே ஆள் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு பீஸ் ஒவ்வொரு தடவ ஸ்டிச் பண்ணுவாங்க. நெக் வைக்கிறவங்க நெக் மட்டும் வைப்பாங்க. ஸ்லீவ் வைக்கிறவங்க ஸ்லீவ் மட்டும் வைப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு தைக்க தெரிஞ்சா மட்டும் போதும். இத இப்படி தான் ஜாயின் பண்ணணும்னு அவங்க சொல்லிக் குடுத்துருவாங்க. ஸோ அப்படியே அது ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். அவங்க வந்து புரொடக்ஷன் குடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 பீஸ், 200 பீஸ் இல்ல 1 மணி நேரத்துக்கு 100 பீஸ், 200 பீஸ். அது வந்து பீஸோட சைஸ் அண்ட் வொர்க்க பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகும். இப்போ கார்மெண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பை அடிக்கிறாங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 100 பை அடிப்பாங்க. பைனா சின்ன சின்ன குட்டி கவர்ஸ், பவுச்சஸ் அந்த மாரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம லெதர் பேக்ஸ் இந்த மாரிலாம் நெறைய வொர்க்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். அவங்களே மீதி
ட்ரெய்னிங்லாம் குடுத்து ஆள் எடுத்துக்குவாங்க. இந்த மாரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பே மட்டுமே வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு 20 வயசு தான் இருக்கு. நீங்க சரியா படிக்கல. நான் வந்து ஏதாவது ஒரு லேபர் ஒர்க் போய்க்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்க இந்த மாரி ஒர்க்லாம் போய்க்கலாம். உடனே வந்து நீங்க வந்து இந்த மாரிலாம் ஒர்க் சொல்றீங்க. நல்ல ப்ரொஃபஷனலா ஒர்க் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்காதீங்க. இப்படியும் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். இதில போய் பண்ணுங்கன்னு நான் யாரையும் சொல்லல. இது ஒரு டிஸ்க்ளைமரா வச்சுக்கோங்க. மத்தபடி யாரும் தப்பா நெனச்சுக்க வேண்டாம். இப்படியெல்லாம் வேலைவாய்ப்புகள் இருக்கு. யாருமே வந்து இப்படிதான் போணும், ப்ரொஃபஷ்னலா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லா வேலைகளும் நல்ல வேலைகள் தான். தப்பான வேலைகள் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் வந்து வெளியலாம் போய் என்னால ஒர்க் பண்ண முடியாது. வீட்ல இருந்தே பண்ணணும் அப்படின்னா, வீட்லயும் நெறைய ஒர்க் இருக்கு. இப்ப வந்து நெறைய இப்ப பார்த்தீங்கன்னா, கட்டப்பை வந்து பயங்கர டிமாண்ட்ல போயிட்டுருக்கு. காசு குடுத்து வாங்குற ஸ்டேஜ்லலாம் வந்துருச்சு. ஏன்னா, கட்டப்பை வந்து இப்ப துணி கடைகள்ல குடுக்கறது கிடையாது. துணி கடையில குடுக்குறவங்களும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறாங்க. அந்த மாரி கம்பெனிஸோட நீங்க டை அப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கரெக்ட்டான ஆள நீங்க தான் தேடணும். உடனே கமெண்ட்ல வந்து நீங்க அந்த மாரி ஏதாவது லிங்க் இருந்தா சொல்லுங்க. நாங்க அங்க போய் வாங்கிக்கிறோம் அப்டின்னு கேட்காதீங்க. நாம வந்து இங்க டெய்லரிங் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோம். கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஒர்க்லயே நம்ம வந்து ஃபுல் பிஸியா இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது. ஒ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா, நம்ம தான் இறங்கி போய் தேடணும். யாரும் நம்மகிட்ட வந்து, "இங்க ஒரு வேலை இருக்கு. நீ போய் கேட்டு பாரு" அப்படின்லாம் யாரும் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றது வந்து ஏதோ 1, 2 சொல்லுவாங்க. அதில கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு நெனச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க அப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு நெனைக்காதீங்க. நமக்கு வேணும்னா நம்ம தான் இறங்கி போய் தேடணும். இத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நம்ம செய்யலைன்னா ஃபர்ஸ்ட்டு யாருங்க வேற யாருங்க செய்வாங்க? நம்மள விடுவாங்க, அவங்க நமக்கு பெருசா செஞ்சுற போறாங்க. அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதனால யார் சொல்றதையும் கேட்காம நீங்க போயி ஃபோன் நம்பரோ, இல்ல ஒரு கடையோ நீங்க போய் தேடி போய் வாங்குங்க. நான்லாம் கால் வலிக்க நெறைய இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்கேன். ரோடா சுத்தியிருக்கேன் எனக்கு வேலை குடுங்க அப்டின்ட்டு. அந்த மாரிலாம் காலங்களும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, நீங்க அந்த மாரி கரெக்ட்டான ஆள கண்டுபிடிச்சீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் ஸ்டிச் பண்ணி காமிச்சீங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துட்டு, வீட்லருந்தே எடுத்துட்டு போவாங்க. நீங்க வந்து ஒரு குழந்தைங்கள வச்சுட்டுருக்கீங்க, இல்ல வீட்லேருந்தே பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, தாராளமா வீட்ல ஒரு மிஷின போட்டுட்டு, வீட்ல ஒரு 9 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணா கூட, ஈவினிங் 3:00 வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணி 8, 9 மணி வரைக்கும் பண்ணலாம். அது உங்களோட டைம் கன்வீனியன்ட்ட பொறுத்து நீங்க உங்களோட டைமிங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ் கன்டினியூவா ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாரி ஒர்க்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு போக கிளாத் பேக்ஸ் நெறைய கம்பெனிஸ் வந்து கிளாத் பேக் ஆஃபர் பண்றாங்க. அவங்களோட லோகோஸ் போட்டு பிரிண்ட் பண்ணி, இதுவும் அதே மாதிரி தான். கட்டப்பை இல்லாம இந்த மஞ்ச பை மாதிரியான இது. ஸோ இதில நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. கட்டப்பைனா துணிங்களுக்கு குடுக்கறது மட்டும் இல்லாம, நம்ம வந்து காடா துணியில வெயிட் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அண்ணாச்சி கடைங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய சரக்கு இது யூஸ் பண்ணக்கூடிய பேக் கடைங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி இடங்கள்ல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான டாய்ஸ் மேக்கிங்லேயே வந்து முதல்லலாம் ஹேண்ட்ல ஸ்டிச் பண்ணாங்க. இப்ப வந்து மிஷின்ல ஸ்டிச் பண்ணி, உள்ள ஸ்டஃப் பண்ணி போடுற அந்த மாரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. வேலைவாய்ப்புகள் நம்மள சுத்தி எத்தனையோ இருக்கு. ஆனா, அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அத சீரியஸா எடுத்து ட்ரை பண்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து உடனே இதெல்லாம் பிசினஸ்ன்னு நெனச்சுக்காதீங்க. பிசினஸ் வேற, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் வேற. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. நமக்கு இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்டுக்கு சேரும். சரிங்களா? நம்ம வீட்லேருந்தே வேலை செய்யணும்னு பிசினஸ் மேன் நெனச்சுக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? உடனே ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன படிக்கட்டு தான் எடுத்து வைக்கிறோம். நம்ம முதல்ல நமக்கு தேவையான வேலைவாய்ப்ப நம்ம உருவாக்கிக்கிறோம் அவ்வளோதான். அ இ அதுக்கு அடுத்தது வீட்ல வந்து நம்ம வாங்கி வச்சு இந்த மாரி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கர்ட், பெட்டிகோட்ஸ் அது போக குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன சம்மர் வேர்ஸ் இந்த மாரி நம்ம வீட்லேருந்து பண்ணலாம். ஆனா, அதுக்கான லிங்க்ஸ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் அ க வே வியர்ஸ் போனீங்கன்னா, கண்டிப்பா வீட்ல அது குடுக்க மாட்டாங்க. பண்ண முடியாது அந்த வொர்க்க. அதனால தான் அதெல்லாம் பண்றதில்ல. ஆனா, இந்த பாவாடை அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அ நைட்டீஸ் அடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு வர சொல்லுவாங்க. ஸ்பேஸுக்கு ஏன் வர சொல்றாங்க அப்டின்னா, சில பேர் வந்து வீட்ல அடிக்கலான்னு நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் ஃபால்ட் சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க. எப்டின்னா, வீட்ல அடிக்கலாம் வந்தாங்க, உட்கார்றோம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. திடீர்னு வந்து கேஸ் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்துட்டாங்க, சர்வீஸ் ஆள் வந்துட்டாங்க. அப்டி இப்டி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க.
நம்ம வேலை செய்யணும்னு முடிவு பண்ணால் எவ்வளோ வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். அதுவே வந்து நமக்கு அந்த ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஈஸியாக நம்ம டைவர்ட் ஆகிடுவோம். அதுதான் உண்மைங்க. ஸோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் வீட்டிலேருந்தே என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்து பண்ணலாம். இல்லை என்னால் வெளியே போக முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியே போய்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, வீடையும் குப்பையாக்கிட்டு வேலையும் செய்ய முடியாமல் குழந்தைங்களையும் பார்க்க முடியாமல் அப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க தாராளமாக நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு போய் காலையில் போனோமா சாயந்தரம் வந்தோமா மற்ற நேரங்களில் குழந்தைங்கள பார்த்தோமா அப்படின்னு இருந்துக்கலாம். இன்னொன்று, நான் இப்போ தான் குழந்தைங்கள பார்க்கணும், இது பண்ணணும், நான் இல்லைன்னா குழந்தை ஏங்கி போயிடுவா, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே, நம்மளால் நம்ம கையில் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்க முடியலையேன்னு நம்ம ஃபீல் பண்ணுற டைம் வரும். ஏன்னா நாங்கள்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வெளியே போக முடியாது, வீட்டிலேருந்து தான் பண்ணணுங்கும்போது ஆரம்பித்த ஒர்க்கு தான் இது வந்து டெய்லரிங் பிஸ்னஸ். இப்போ வந்து அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நானுமே ப்ரொஃபஷ்னலாக வேறு ஒன்றில் நல்லா படிச்சுட்டு வெளியே ஒயிட் கலர் ஜாபெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நம்ம இதுக்குள்ளேயே வந்துடலான்னு பிஸ்னஸ்குள்ளே வந்து இங்கே வந்து நிற்கிறேன். ஒயிட் கலர் ஜாபுக்கும் ஒரு இப்போ ஒர்க்கிங் லேபரர் ஜாபுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறதும் இல்லை ஒரு லேபர் ஒர்க்காக இருக்கிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு வேலை செய்யறதுங்கிறது ஒரு கீழே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இந்த கேஸ்ட்டு தான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருப்போம். இப்போ அதுக்கே வந்து க்ளீனிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு வேலையை ஒரு லேபர் ஒர்க்காக பார்க்குறதும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக பார்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதை டர்ன் பண்ணி காமிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கை எப்படி அடுத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி காட்டுங்க. அப்போ தான் அந்த ஒர்க் உங்கள் கையில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாட் அடிக்கிறது, ஓகேங்களா? பில்லோ கவர்ஸ் அடிக்கிறது, பெட்ஷீட்டுக்கு ஓரம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து லுங்கியை வந்து சைடில் மடித்து தைக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த கம்பெனிலேருந்தே வாங்கி வாங்கி நம்ம வந்து பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து அதிகமாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லோஸ் அதிகமாக போகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க, அங்கே வந்து பண்ணி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் பொருள் காஸ்ட்லியான பொருள், ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு லாஸ் அதிகம். ஸோ இதனால் அவங்க கொடுக்க யோசிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய யூனிட்லேருந்து வாங்கிட்டு வருது. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லரிங் ரிலேட்டடா நீங்களே வீட்ல உட்காந்து தைக்கிறது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறது, கை வச்சு கொடுக்கறது, மடித்து தைக்கிறது, இதுக்குன்னே நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பெரிய பெரிய டெய்லர் கடைகள்ல கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எனக்கு ப்ளவுஸ் தைக்க வரல, இது யாரெல்லாம் பண்ணான்னா ப்ளவுஸ் எனக்கு தைக்க வரல, பண்ணாலும் கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒர்க்கு மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சைடில் அடித்து கொடுத்துட்டு ரூ. 20 வாங்கிக்கலாம், தப்பே கிடையாதுங்க. 5 நிமிஷத்தில் ரூ. 20 வந்துருங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 சுடிதார் எடுத்துக்கோங்க. 1 மணி நேரத்தில் 10 சுடிதாரில் 2 சைடில் தையலை போட்டுட்டு ரூ. 200 வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு ப்ளவுஸை தைச்சு இப்போ இதில் இங்கே கரெக்ஷன் அங்கே கரெக்ஷன் சொல்கிற டைமில் நீங்கள் சைடில் ஆல்ட்ரு பண்ணுற டைமில் நீங்கள் அதே ரூ. 200 ரொம்ப ஈஸியாக யோசிக்காமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஈஸியாக பண்ணிடலாம். இப்படியும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். இதெல்லாம் தீபாவளி டைம்லலாம் சொல்லவே தேவையில்லைங்க. முகூர்த்தத்துக்கு முந்தின நாளில் ரெடிமேட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் இது என்னோடய சைஸில் பிடிச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் அவங்க உடம்புல வச்சு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு தையல் போட்டு கொடுத்தாவே போதும். எனக்கு அளவெல்லாம் பார்க்க தெரியலங்க அப்படின்னா அவங்க உடம்ப சுற்றி பிடிச்சிட்டு ஒரு விரல் ஸ்பேஸை விட்டுட்டு நீங்கள் பிடிச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் அளவு டேப்பை வச்சு இவ்வளோ கழிக்கணும் கூட்டணும் இதெல்லாம் தெரியல அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அவங்க உடம்புல வைங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு விரல் அளவுக்கு 2 பக்கமும் லூஸை விடுங்க, தையலை போடுங்க, அவ்வளோதான் அவங்களோட சைஸு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸே தைக்கிறீங்க, ஆனால் வந்து என்கிட்ட கஸ்டமர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு டெய்லர்கிட்ட டைப் பண்ணிட்டோ இல்லை அவங்க டெய்லரிங் ஷாப்பில் போயோ நீங்கள் தாராளமாக தைக்கலாம். அப்படி தைக்கும்போது உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் இல்லை, நிறைய ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் கஸ்டமர் ஆள் பிடிக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய டெய்லரிங் ஷாப்பில் டெய்லர் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டான டெய்லர் வந்து எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு எல்லாமே தைக்க தெரியும், எனக்கு பண்ண தெரியும், ஆனால் ஒர்க்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் தாராளமாக ஒர்க் பண்ணலாம்.
நான் போய் அவங்களுக்கு கீழ ஒர்க் பண்ணணுமா? எனக்கு வந்து இவ்ளோ ஆர்டர் எனக்கு நான் தைச்சேன்னா, நான் மொத்தமா ரூ. 250 வாங்குவேன். ஆனா, நான் அவங்களுக்கு தைச்சு குடுத்தேன்னா, எனக்கு வெறும் ரூ. 100 தாங்க தராங்க. அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களா? ஆனா, அதே டைம்ல எனக்கு ஒரு நாளைக்கு 1 ஜாக்கெட் தான் வருது. ஆனா, ஒரு கடையில போய் நான் தைக்கிறேன்னா, நான் ஒரு நாளைக்கு 5 ஜாக்கெட் தைக்கிறேன். அப்ப 5 ஜாக்கெட்டுக்கு ₹500 ஆயிடுச்சுங்களா? ஆனா, அதுவே வந்து நீங்க வீட்ல உட்காந்துட்டு ஒரே ஒரு ப்ளவுஸ் தாங்க எனக்கு ஆர்டர் வந்துச்சு. இல்ல 2 ப்ளவுஸ் தாங்க ஆர்டர் வந்துச்சு. மத்த நாள்ல அது கூட வரலைங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஆர்டரே வரல, ஒர்க்கும் வரல. அப்ப என்ன பண்ணலாம்? புரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஒரு டெய்லர் கடைக்கு போக முடியும். ஸோ டெய்லர் கடைக்கு போயி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது, நீங்க நல்லா நம்பிக்கையா தைக்கிறீங்க. நீங்க தைக்கும்போது எந்த கரெக்ஷனும் வரவே இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா டெய்லர்ஸ் வந்து உங்க வீட்டுக்கே குடுத்து விடுவாங்க. சரி நீங்க வீட்ல தான் மிஷின் வச்சிருக்கீங்களா? வீட்ல முடிச்சுட்டு வந்துருங்க. அது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி 1, 2 வீட்ல உங்கள நம்பி குடுப்பாங்க. எடுத்த உடனேயே நான் வீட்ல தாங்க நான் தைப்பேன். நான் கடைக்கெல்லாம் வரமாட்டேங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எந்த டெய்லருமே கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள நம்பி குடுக்குறாங்க. நீங்க யாருன்னே தெரியாது. உங்க ஒர்க் எதுன்னே தெரியாது. ஸோ நீங்க டெய்லரோட பாயிண்ட்லேருந்து நீங்க பார்க்கணும். நீங்களே ஒரு டெய்லரா இருக்கீங்க. நீங்க உங்ககிட்ட ஒருத்தர் குடுக்குறாங்க. நீங்க ஒருத்தர நம்பி குடுக்குறீங்க. தப்பா தச்சுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர் போயிடுவாங்களா? போறதும் இல்லாம அவங்க 4 பேத்துட்ட சொல்லி உங்க பேர் கெட்டு போயிருமா? ஸோ இதே ஐடியா தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? கொஞ்சம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வாங்க. கம்ஃபர்ட்டாவே இருக்காதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெளிய வந்து நீங்க இத பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நெறைய வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷாப்ல போய் பண்றதுல இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா? கட்டிங் ஒர்க் கிடையாது. இருக்கிறதுலயே பெரிய வேலை வந்து கட்டிங் ஒர்க் தான். கட்டிங் ஒர்க் போயிடுச்சுனாவே, ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா, டக்கு டக்குன்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ, இதில வந்து நீங்க கட்டிங்கே பண்ண மாட்டீங்க. தெச்சுட்டு போயிடுவீங்க. கஸ்டமர்ஸ பார்க்கவே தேவையில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னும் கேட்க தேவையில்ல. அவங்க மார்க் பண்ணி வச்ச அளவுல நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துக்கிட்டு, யார்கிட்டயும் பேசாம ரிலாக்ஸா உட்காந்தோமா, பண்ணோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கலாம். ஸோ, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேல, இல்ல நான் ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் வழி இருக்கு. எப்படின்னா, நீங்க ஒரு வேள ஃப்யூச்சர்ல நீங்க அப்படி பண்றீங்களா? இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போய் அவங்களோட ட்ரிக்ஸோ, அவங்க பண்ற ஒர்க்ஸ் எப்படியோ, அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க, கஸ்டமர் எப்படி டீல் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியாவே கத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்றாங்க, ஒன் டேவ எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க, பிளான் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க அவங்கள பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அப்போ நீங்க நாளைக்கு நீங்க ஒரு ஷாப் போடுறீங்கன்னா, ஈஸியா இத வச்சு நீங்க அத பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அதில நெறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளே வந்து பண்ணி நானே தான் ஏர்ன் பண்ணுவேன், நானே தான் செய்வேன் அப்படிங்கிறத தாண்டி இப்படியெல்லாம் ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொல்றது தான் இந்த வீடியோ. இதில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இதில ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்னு இருந்தா, நான் எதாவது மறந்துட்டேன் அப்படின்னா கூட நீங்க மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.